Hi students, welcome to Chem 3 tutorial. In this video, let's see class 3 mathematics chapter 4 vacation with my nanny ma. Okay, vacation அப்படினா விடுமுறை with my nanny ma அப்படினா nanny ma யார சொல்லுவோம் நம்ம பாட்டி. ஓகே, அம்மாவோட அம்மாவோ இல்ல அப்பாவோட அம்மாவையோ என்னன்னு சொல்லுவோம் நானி மா அப்படினு சொல்லலாம், பாட்டின்னு சொல்லலாம். அப்ப என்னோட விடுமுறையில நான் என்னோட நானி மா கூட எப்படி நான் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்றத பத்தி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். சிராக் and நந்தினி love their nanny ma. ஓகே, சிராக் and நந்தினி. ஓகே, சிராகும் நந்தினியும் பிரதர் சிஸ்டர். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அவங்க பாட்டியை ரொம்ப பிடிக்கும். ஷீ இஸ் their பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, அவங்க தான் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். தே லிவ் பிளேயிங் அண்ட் லேர்னிங் வித் ஹர். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட விளையாடுறதும் அவங்க கிட்ட இருந்த நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதும் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லிசனிங் டு ஹர் ஸ்டோரிஸ் இஸ் தேர் ஃபேவரேட் ஆக்டிவிட்டி. ஓகே, அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன, அவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அவங்க பாட்டிக்கிட்டனா, அவங்க பாட்டி வந்து நிறைய கதை சொல்லுவாங்க, அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நானிமா ஷோஸ் தெம் ஏ மேஜிக் ட்ரிக். ஓகே, இந்த தடவை நானிமா கதை சொல்றதுக்கு பத்தில என்ன சொன்னாங்க, நான் ஒரு மேஜிக் ட்ரிக் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜிக் அப்படின்னா மாயாஜாலம், நமக்கே தெரியும் இல்லையா. யூ ஹைட் சம் மார்பிள்ஸ் வித் யுவர் ஹேண்ட்கர்ச்சீஃப். ஐ ஷல் டெல் யூ த நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் யூ ஹேவ் ஹிடன். ஓகே, என்ன சொல்றாங்க, யூ ஹைட் சம் மார்பிள்ஸ். ஓகே, கொஞ்சம் மார்பிள்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஹேண்ட்கர்ச்சீஃபுக்குள்ள மறைச்சு வச்சுக்கோங்க. நான் வந்து என்ன பண்றேன், அதுக்குள்ள எவ்வளோ இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, யூ ஹாவ் அண்டர் 4 ஹேண்ட்கர்ச்சீஃப். அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் டேபிள் மேலே என்ன இருக்கு, மார்பிள்ஸ் இருக்கு. எத்தனை மார்பிள்ஸ் இருக்கு டேபிள் மேலே, டோட்டலாக எவ்வளோ டேபிள் மேலே இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா, டோட்டலாக 15 இருக்குது. ஓகே, அந்த டேபிள் மேலே இருக்கிறது டோட்டல் எவ்வளோ இருக்குது, 15 இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த யார் நந்தினி அப்படின்ற அவங்களோட குழந்தை, அந்த நந்தினி அப்படின்ற குழந்தை வந்து கொஞ்சம் மார்பிள்ஸ் எடுத்து ஹேண்ட் கர்ச்சீஃபில் மறைச்சி வச்சுக்கிறாங்க. மறைச்சி வச்சோடனே பாட்டி என்னன்னு சொல்கிறாங்க, நீ மறைச்சி வச்சிருக்கிறது மட்டும் எத்தனை இருக்குன்னா 4 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீ மறைச்சி வச்சது எத்தனை இருக்குது, 4, மீதி 4 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இது அவங்க அந்த குழந்தை மறைச்சி வச்சது போக, நந்தினி மறைச்சி வச்சது போக மேலே டேபிள் மேலே இருக்கிறத கவுண்ட் பண்ணுறாங்க. 1 2 3 4 5. ஓகே, நெக்ஸ்ட்டு 6 7 8 9 10 11. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 11 இருக்குது வெளியில். ஓகே, ரிமைனிங் 11 இருக்குது. அப்போ 15ல் மொத்தம் எத்தனை இருக்குது, வெளியில் 11 இருக்குது. அப்போ மீதி எத்தனை இருக்குன்னா, டோட்டலாக எத்தனை இருக்குது, 4 இருக்குது. ஓகே, அப்போ உங்கள் கர்ச்சீஃப்குள்ளே எத்தனை இருக்குது, மொத்தம் 4 இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறது, பாட்டி வந்து தன்னோட பேத்திக்கிட்ட சொல்கிறாங்க. கேன் யூ டெல் வாட் த ட்ரிக் இஸ். ஓகே, இதில் என்ன ட்ரிக்கை வந்து பாட்டி யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி ட்ரிக் அவங்க யூஸ் பண்ணாங்க. இப்போ நமக்கே தெரியும் டோட்டல் எவ்வளோ இருக்குது, மொத்தம் 15 இருக்குது. ஓகே, டோட்டல் மார்பிள் எவ்வளோ இருக்குது, 15. அப்போ நானி சப்ராக்டட், என்ன பண்ணாங்க, அவங்க சப்ராக்ட் பண்ணாங்க. எதுலேருந்து சப்ராக்ட் பண்ணாங்க, நானி சப்ராக்டட் த மார்பிள்ஸ், த ரிமைனிங் மார்பிள்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லும், தட் இஸ் த மார்பிள்ஸ் பிஹைண்ட் த ஹேண்ட்கர்ச்சீஃப் அப்படின்னு எழுதலாம். நானி சப்ராக்டட் த ரிமைனிங், நானி சப்ராக்டட் த ரிமைனிங் மார்பிள்ஸ். ஓகே, ஃப்ரம் எதுலேருந்து, ஃப்ரம் த டோட்டல் மார்பிள்ஸ், ஃப்ரம் த டோட்டல் மார்பிள்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஃப்ரம் த டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ், டோட்டல்லேருந்து ஆல்ரெடி எது மேலே இருக்கிறது, ரிமைனிங். ஓகே, டேபிள் மேலே இருக்கிறது இல்லையா, அதை கர்ச்சீஃபுக்கு பக்கத்தில் இருக்கிறது, அதுலேருந்து அதை சப்ராக்ட் பண்ணவொடனே உள்ளுக்குள்ளே எவ்வளோ கர்ச்சீஃப்குள்ளே எத்தனை இருக்குது, ஹிடன் மார்பிள்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ டோட்டலாக 15. நெக்ஸ்ட் டேபிள் மேலே எத்தனை இருக்குது, 11. டோட்டலாக 15. ஓகே, டேபிள் மேலே எத்தனை இருக்குது, 11 இருக்குது. 4 5. ஓகே, 5 இருக்குது. 5ல் எத்தனை இருக்குது, 1 2 1 மட்டும் கட் பண்ணிடுறாங்க, மீதி எத்தனை இருக்குது, 4 இருக்குது. அப்போ டோட்டல் மார்பிள்ஸ் எத்தனை இருக்குது, 4 அப்படின்றது பாட்டி வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ லெட்டஸ் டூ அப்படின்ற டாப்பிக்கில் பர்ஃபார்ம் த ட்ரிக் ஆன் யோர் ஃப்ரெண்ட்ஸ், ரைட் த நம்பர் ஆஃப் ஹிடன் சீட்ஸ் இன் த டேபிள் பிலோ. ஓகே, இதே மாதிரி பர்ஃபார்ம் த ட்ரிக் ஆன் யோர் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ரைட் த நம்பர் ஆஃப் ஹிடன் சீட்ஸ் இன் த டேபிள் பிலோ, அதே மாதிரி கண்டுபிடி. இப்போ டோட்டல் மொத்தம் எத்தனை இருக்குது, 15 இருக்குது. இப்போ 15 நம்ம கால்குலேஷனில் போடலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம், ஒன்ஸ், அப்புறம் என்ன வரும், டென்ஸில் போடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எத்தனை இருக்குது, 15 இருக்குது. ஓகே, ஒன்ஸ் பிளேஸில் 5, டென்ஸ் பிளேஸில் 1 இருக்குது, 15. அதுக்கப்புறம் சீட்ஸ் ஆன் த டேபிள் மொத்தம் எத்தனை இருக்குது, 2. அப்போ 1 2 சப்ராக்ட் பண்ணுறோம் இதிலேருந்து. ஓகே, இப்போ 1ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 0. அப்போ 5 1 பிளேஸில் 5 இருக்குது, 2 இருக்குது. அப்போ 5 போடலாம். 1 2 3 4 5. இதில் 2 சப்ராக்ட் பண்ணிடுறோம், 1 2 போயிடுச்சுன்னா மீதி எது இருக்குது, 1 2 3. அப்போ டோட்டல் நம்பர் எத்தனை இருக்குது, மொத்தம் டோட்டலில் 3 இருக்குது அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 17. ஓகே, 1s பிளேஸ் அண்ட் 10s பிளேஸ் போடுறோம்.
ஓகே மொத்தம் எத்தனை இருக்குது 17. அடுத்து எத்தனை இருக்குது 10 இருக்குது. ஓகே 17 minus 10 சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகே ஹிடன். நெக்ஸ்ட் அப்போ 7ல் 0 போச்சுன்னா போகாது. அப்போ 7. நெக்ஸ்ட் எத்தனை இருக்குது 1ல் 1 போச்சுன்னா 0. அப்போ டோட்டல் எத்தனை எழுதலாம் நம்ம 7 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ் அண்டு டென்ஸ் பிளேஸ் போகிறோம். ஓகே ஒன்ஸ் பிளேஸில் எவ்வளோ இருக்குது, தட் இஸ் ஃபஸ்ட் எவ்வளோ இருக்குது 19. அடுத்து எவ்வளோ இருக்குது 8 இருக்குது. அப்போ 19 minus 8. ஓகே இப்போ 9 எப்படி போடலாம், 9 இதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9. 9ல் எத்தனை போகும் 8. அப்போ 1 2 3 4 5 6 7 8 போச்சுன்னா மீதி எத்தனை இருக்கு 1. அப்போ 1ன்னு எழுதலாம். ஓகே அதே மாதிரி நெக்ஸ்ட் டேபிள் டோட்டல் சீட்ஸ் ஆன் த டேபிள் ஹிடன் சீட்ஸ். டோட்டல் சீட்ஸ் எத்தனை இருக்கு 20. அப்போ 20. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அங்கே பக்கத்தில் சீட்ஸ் ஆன் த டேபிள் வந்து 9. ஓகே 20 minus 9. இந்த மாதிரி கேஸில் -0. இப்போ 1 place 10 place இருக்குது. ஓகே இந்த மாதிரி கேஸில் மேலே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. நான் we want to borrow 1 from this. ஓகே 1 borrow பண்ணிட்டோம்னா மீதி எங்கே இருக்குது, இதில் 1 தான் இருக்குது. அப்போ 10ல் எப்படி வரும் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10ல் 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 போச்சுன்னா மீதி எவ்வளோ வரும் 1. அப்போ ஆன்சர் இஸ் 1. அப்போ 1 ஆல்ரெடி இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ 1 1 எவ்வளோ வரும் 11 அப்படின்னு போடலாம் 11. நெக்ஸ்ட் அதே மாதிரி 23 7. ஓகே 1 place 10 place ஃபஸ்ட் இதை எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ என்ன வரும் 23. டோட்டல் வந்து 23. நெக்ஸ்ட் சீட்ஸ் ஆன் த டேபிள் வந்து எத்தனை இருக்குது 7 இருக்குது. ஓகே அப்போ இதே மாதிரி செப்பரேட் பண்ணுறோம். மேலே ஸ்மாலர் நம்பர் கீழே பிக்கர் நம்பர் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம 1 borrow பண்ணுறோம். ரிமைனிங் எது 1 தான் இருக்குது. அப்போ 13 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. 13ல் 7 கட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 மீதி எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6. அப்போ டோட்டல் வந்து 6 இருக்குது. அதே மாதிரி ஒன்ஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸ் எவ்வளோ இருக்குது ஒன்ஸு, அதே மாதிரி டென்ஸு. டோட்டலாக இங்கே எவ்வளோ இருக்குது 27 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது 12 இருக்குது. சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகே இங்கே எத்தனை இருக்குது 7 2. 7 2னா இங்கே வரலாம் 1 2 3 4 5 6 7. 7ல் எத்தனை இருக்கும் 1 2 போச்சுன்னா ரிமைனிங் எத்தனை இருக்குது 5. 2ல் 1 போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ 1. அப்போ டோட்டலாக எவ்வளோ எழுதலாம். ஓகே 23 7ல் போச்சுன்னா 6ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 27ல் 12 போச்சுன்னா எவ்வளோ எழுதலாம் நம்ம 15 எழுதலாம். 15 எழுதலாம். நெக்ஸ்ட்டு போத் ஆஃப் தெம் brought a lot of things for their நானிமா. அவங்க என்ன பண்ணாங்க நிறைய பொருட்களை நானிமாக்காக கொண்டு வந்தாங்க. we got your favorite sweet. ஓகே உடனே அதில் ஒரு ஸ்வீட் அவங்களுக்கு பிடிச்ச இனிப்பு வகையில் உண்டு. அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க சிராக நந்தினியும் பாட்டி நான் உங்களுக்காக ஒரு ஃபேவரட் ஸ்வீட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஐ நோ யூ லவ் டு ரீட் நானிமா we got some magazines for you. ஓகே ஸ்வீட் மட்டும் இல்லை உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம் சில புத்தகங்களையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். மேகசின்ஸும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேகசின்ஸ் அப்படின்னா புத்தகங்கள். நந்தினி டேக்ஸ் அவுட் நானிமாஸ் ஃபேவரட் ஸ்வீட் பலுசாஷி. ஓகே பலுசாஷி பலுசாஹி அப்படின்றது என்னென்னா நந்தினி என்ன பண்ணுற உடனே அவளோட பேக்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி நானிமா உங்களோட ஃபேவரேட் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு எது கொண்டு வந்திருக்கேன் பலுசாஹி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிராகுன்னு சொல்கிறான் ஐ டூ காட் பலுசாஹி ஃபார் யூ. நானும் உங்களுக்கு தேவையான பலுசாஹி அப்படின்றது என்னென்னா ஜஸ்ட் பாதுஷா மாதிரி ஒரு ஸ்வீட்டு. ஓகே பாக்ஸ். ஓகே அவளோட பாக்ஸில் 7. ஓகே 7 ஸ்வீட் கொண்டு வந்திருக்கான். அதே மாதிரி சிராக் எத்தனை கொண்டு வந்திருக்கான் 5 பலுசாஷி இன் இஸ் பாக்ஸ் அப்படி கொண்டு வந்திருக்கான். இப்போ என்னென்னா ட்ரா த நம்பர் ஆஃப் டாட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே கீழே ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் 7 இருக்குது, அடுத்த பாக்ஸில் 5 இருக்குது. ஓகே இப்போ 2 சேர்ந்து ட்ரா த நம்பர் ஆஃப் டாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டில் 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணோம் 1 2 3 4 5 ட்ரா பண்ணலாமா. அடுத்து அதே மாதிரி 6 7. ஓகே 7 ட்ரா பண்ணிட்டோம். அடுத்த பாக்ஸில் எத்தனை இருக்குது 1 2 3 4 5. அப்போ மீதி எத்தனை பாக்ஸ் இருக்குது இங்கே 3 பாக்ஸ் எம்டியாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஒரு 3 இங்கே கொண்டு வரலாம். ஓகே இங்கே கொண்டு வரலாம். அப்போ 1 ஓகே 2 அப்போ 3. அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது டோட்டலாக இங்கே எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து எத்தனை வரும் மீதி ரிமைனிங் எத்தனை இருக்குது 1 2 தான் இருக்குது. அப்போ இந்த சைடில் எத்தனை இருக்குது ஒன்லி 2 தான் இருக்குது. அப்போ ட்ரா த நம்பர் ஆஃப் டாட்ஸ் அப்படின்னு வரும்போது டோட்டலாக எத்தனை இருக்குது நம்மளுக்கு 12 இருக்குது அப்படின்னு ட்ரா பண்ணலாம். ஓகே இங்கே 5 இங்கே 7. அப்போ டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கே 2 இருக்குது 11 இருக்குது 12 இருக்குது அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு 7 பலுசாஹி. நெக்ஸ்ட்டு 5 பலுசாஹி. டோட்டலாக எத்தனை இருக்குது இப்போ டோட்டலாக எத்தனை நம்ம கவுண்ட் பண்ணோம் 12 கவுண்ட் பண்ணோம். அப்போ 12 பலுசாஹின்னு எழுதலாம். வி பாட் த சேம் நம்பர் ஆஃப் பலுசாஹி ஃப்ரம் த ஷாப். ஓகே நாங்களும் என்ன பண்ணோம்
கடையிலேருந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் கொண்டு வந்துடும். டிட் யூ ஈட் சம் ஆஃப் தேம்? ஓகே, நீ எதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறா சிராக் கிட்ட. சிராக் உடனே என்னன்னு சொல்லலாம்? ஹா ஹா ஹா, ஐ டிட் ஈட் சம். ஆமாம், நான் சிலது சாப்பிட்டேன். உடனே நந்தினி கேட்குறான், ஹவு மெனி டிட் யூ ஈட்? நீ எத்தனை சாப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது உடனே எத்தனை நான் சாப்பிட்டேன்? நான் 5 ஸ்வீட்ஸ் சாப்பிட்டேன். ஓகே, 5 பலுஷாஹி சாப்பிட்டேன் அப்படின்னு அவனோட பிரதர் வந்து ஒத்துக்கிட்டான். ஸோ 7 பலுஷாஹி -5 பலுஷாஹி. இப்போ 7 எத்தனை இருக்கும்? 1 2 3 4 5 6 7. ஓகே, இதில் எத்தனை இருக்குது? 5 போயிடுது. அப்போ நான் 1 2 3 4 5. அப்போ மீதி எத்தனை இருக்குது? டோட்டலாக 2. அப்போ டோட்டலாக எத்தனை எழுதலாம்? 2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, Chirag got 9 story books for Nanima and Nandini got 7 puzzle books for Nanima. ஓகே, இதில் சிராக் ஓகே மொத்தம் 9 ஸ்டோரி புக்ஸு நானிமாக்காக வாங்கியிருக்கான். அதே மாதிரி நந்தினி 7 பசில் புக்கு நானிமாக்காக வாங்கியிருக்கான். ஹவு மெனி டோட்டல் புக்ஸ் டிட் த சில்ட்ரன் கெட் ஃபார் நானிமா? ஓகே, அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க பாட்டிக்காக எத்தனை புக்கு வாங்கியிருக்காங்க? ஸோ மெனி புக்ஸ் ஃபார் மீ. உடனே இவங்க 2 பேரும் கொடுத்த உடனே பாட்டி என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று 9 இருக்குது. ஓகே, அப்புறம் என்ன வரும்? 10 11 12 13 14 15 16. அப்போ 9 இங்கே என்ன இருக்குது? 7 இருக்குது. 9 ஆஃப்டர் 9 எத்தனை வரும்? 10 11 12 13 14 15 16. அப்போ மொத்தம் 2 சேர்த்தா எத்தனை புக்கு? 16 புக்ஸ் இருக்குது அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், யூஸ் த 10 ஃப்ரேம் டு சால்வ் த ஃபாலோயிங். ஓகே, யூஸ் த 10 ஃப்ரேம். ஓகே, ஃபஸ்ட்டு 10 ஃப்ரேமை வச்சு இதை சால்வ் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டில் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? 1 2 3 4 5 இருக்கு 6. நெக்ஸ்ட் 10 ஃப்ரேமில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் 6 இருக்குது, நெக்ஸ்ட் இதில் 8 இருக்குது. அப்போ 6க்கு அப்புறம் எத்தனை எழுதலாம்? 7 8 9 10 11 12 13 14. அப்போ மொத்தம் எத்தனை எழுதலாம்? 14 அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து அதே மாதிரி 5 + 10. இப்போ ஃபஸ்ட்டு எத்தனை இருக்குது? 5. 1 2 3 4 5 இருக்குது. அடுத்து இதில் எத்தனை இருக்குது? 10 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ ஃபஸ்ட்டு 5, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 10 இருக்குது. அப்போ 5க்கு அப்புறம் எப்படி கவுண்ட் பண்ணலாம்? 6 7 8 9 10 11 12 13 14 மொத்தம் எவ்வளோ வரும்? 15. அப்போ நம்பர் எத்தனை எழுதலாம்? 5க்கு அப்புறம் 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ மொத்தம் எத்தனை எழுதலாம்? 15 அப்படின்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு 14, நெக்ஸ்ட் எத்தனை வரலாம்? 15. நெக்ஸ்ட் 9 - 6. இப்போ 9 மொத்தம் சொல்லியிருக்காங்க, அதில் 6 எத்தனை கவுண்ட் பண்ண? 9 - 6. இப்போ 9 போடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. இப்போ 9ல் எத்தனைனா 6 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 6 சப்ராக்ட் எப்படி பண்ணலாம்? இது வராது. 1 2 3 4 5 6 சப்ராக்ட் பண்ணிட்டா மீதி எத்தனை இருக்குது? 1 2 3. அப்போ டோட்டலாக என்னென்னு எழுதலாம்? 3ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அடுத்து 18 - 9. ஓகே, 18 - 9. இப்போ 18லேருந்து 9 எப்படி நம்ம சப்ராக்ட் பண்ணலாம்? ஆர்டினரி சப்ராக்ஷனும் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி 10 டேபிள்ஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? யூஸ் 10 ஃப்ரேம் டு சால்வ் த ஃபாலோயிங். ஓகே, 10 ஃப்ரேம் வச்சு இது எப்படி நீ ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அடுத்து 10 ஃப்ரேம் வச்சு எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா 18 போடலாம். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட்டு 18 வரணும். 10 11 12 13 14 15 16 17 18. ஓகே, இந்த 18ல் மொத்தம் 9 கட் பண்ணணும். 9 எப்படி கட் பண்ணலாம்? 1 2 3 4 5 6 7 8 9 கட் பண்ணிட்டோமா? அப்போ மீதி எத்தனை இருக்குது? 1 2 3 4. இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது? 9 இருக்குது அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு மேக் 4 செட்ஸ் ஆஃப் நம்பர் கார்ட்ஸ் வித் நம்பர் 1 to 10. ஓகே, 1 to 10 அப்படின்ற நம்பர் கார்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. 1லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்ற நம்பர் கார்ட்ஸ். கார்டுனா இதுதான், கார்டில் நம்பர் எழுதியிருக்கிறது தான் நம்பர் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி எத்தனை செட் அப்படின்னா 4 செட்டு. ஓகே, 10 1லேருந்து 10 வரைக்கும் ஒரு செட்டு, அதே மாதிரி 1லேருந்து 10 வரைக்கும் அடுத்த செட்டு, 1லேருந்து 10 வரைக்கும் அடுத்த செட்டு, 1லேருந்து
4லேருந்து அடுத்து 10 வரைக்கும் அடுத்த செட்டு. மேக் 4 sets of number cards with the number 1 to 10. அடுத்து shuffle and spread out all the cards facing down. எல்லாத்தையும் என்ன பண்ண ஷஃபிள் பண்ணுற கீழேருந்து மேலேருந்து கீழே போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறோம். டேக் டர்ன்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஓப்பன் 1 card at a time. ஓகே, அட் ஏ டைமில் எத்தனை வரணும்? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டேர்னிங்கில் வர எல்லாரும் கும்பலாக உட்காந்துருக்கீங்க, ஆளுக்கு ஒரு கார்டு எடுக்கிறீங்க. ஓகே, இன்னொரு டேர்ன் வரும்போது ஒரு கார்டு எடுக்கணும். வென் யூ ஓப்பன் லுக் அட் யுவர் கார்டு. ஓகே, நீ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உன் கார்டை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த கார்ட்ஸ் ஆல்ரெடி ஓப்பன். ஓகே, அந்த கார்டு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கும். இஃப் எனி 3 cards மேக் அன் அடிஷன் ஆர் ஏ சப்ராக்ஷன் ஸ்டேட்மெண்ட் யூ கேன் கீப் ஆல் த 3 cards. ஒன்றா எடுத்து பார்த்த உடனே ஓகே, அதில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை நீ வச்சுக்கலாம். எல்ஸ் புட் இன் டவுன் ஓப்பன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நந்தினி வந்து ஓப்பன் 4. நந்தினி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா, 4ன்னு இருக்குது. அப்போ இந்த நம்பர்ஸ் 2 and 6 ஆர் ஆல்ரெடி ஓப்பன். அதில் அவளது என்ன இருக்குது? 2 6 ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நந்தினி கேன் கீப் ஆல் த 3 cards. எதுனா 2 4 6 இந்த 3 கார்டை அவன் வச்சுக்கிறான். தி கேம் கண்டினியூ ஸ்டில் ஆல் த cards are open. Whoever collects the greatest number of cards wins the game. அப்படின்னா என்னன்னா, இப்போ 4 நந்தினி கிட்ட என்ன இருக்குன்னா 2 இருக்குது, 4 இருக்குது. ஓகே, 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2வும் 4 கூட ஆட் பண்ணோம்னா என்ன வருது? நம்மளுக்கு 6 வருது. அதே மாதிரி 6 4 கூட சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வருது? நம்மளுக்கு 2 வருது. ஓகே, அதே மாதிரி 4 + 2 = 6. 6 - 4 = என்ன வருது? தட் இஸ் 6. அப்படி 6 - 4 = 2. 1 2 3 4 5 6 வருதுல. 1 2 3 4 5 5ல் 1 2 போயிடுச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். ஓகே, அந்த மாதிரியே போடலாம். 6 - 2 = என்னன்னு சொல்லலாம்? 4 அப்படின்னு வருது. ஓகே, அப்போ 2 + 4 = 6. அதே மாதிரி 6 - 2 அப்படின்னு போட்டாலும் எத்தனை வரும்? நம்மளுக்கு 4 வரும். ஓகே, அப்போ அந்த மாதிரி ஸோ நந்தினி கேன் கீப் ஆல் த 3 cards 2 4 6. த கேம் கண்டினியூஸ் ஸ்டில் ஆல் த cards ஓப்பன். ஹூவர் கலெக்ட்ஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் cards வின்ஸ் த கேம். யார்கிட்ட அதிக கார்டு இருக்கோ அவங்க தான் யார்? வின்னர். Next, Nandini and Chirag have got their stamps to show their friends and Nanima. Okay, Nandini Chirag கிட்டே நிறைய இருக்கு ஸ்டாம்ப்ஸ் இருந்தது. ஓகே, ஸ்டாம்ப் இருக்கு. டு ஷோ தேர் ஃப்ரெண்ட்ஸ் டு நானிமா. ஓகே, நானிமா கிட்டே கொண்டு போய் அதை காமிக்கிறாங்க. லுக் நானிமா, வி ஹவ் கலெக்டட் 15 ஸ்டாம்ப்ஸ். உடனே நானிமா சொல்கிறாங்க, நானிமா அதை பாருங்கள், நாங்கள் மொத்தம் 15 ஸ்டாம்ப்பு கலெக்ட் பண்ணோம். லெட் மீ கிவ் யூ சம் மோர். இயர் ஆர் 7 more. உடனே நானிமா சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு 7 இருக்குது, நான் அதையும் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு மெனி ஸ்டாம்ப்ஸ் டூ தே ஹேவ்? ஓகே, மொத்தமாக அவங்கக்கிட்ட எத்தனை இருக்குது? இவங்கக்கிட்ட 15 ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. நானிமா எத்தனை கொடுக்குறாங்க? நான் ஒரு 7 ஸ்டாம்ப் தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? நந்தினி, சிராக் அண்ட் நானிமா ஃபிகர் அவுட் த ஆன்சர் இன் 3 different ways யூஸிங் தர் கின்லாடி. ஓகே, கின்லாடின்றது ஆல்ரெடி நம்ம பாட்டிருக்கோம். மணி மூலமாக இருக்கிறது தான் கின்லாடி. ஓகே, இது இருக்கு இல்லையா? மணி 1 2 3 4 5 6 7 8 10 10 ஆட் பண்ணுறது தான் என்னது? இது கின்லாடி. ஓகே, 10. ஓகே, மொத்தம் எத்தனை இருக்குது? இதில் 50 இருக்குது. ஓகே, இதில் 50 ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா 15. ஓகே, ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னா 15 இருக்குது. என்கிட்ட 15 இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு இது எவ்வளோ? இது ஒரு 10. அப்புறம் எத்தனை இருக்குது? 11 12 13 14 15. ஓகே, இதோட சேர்த்தாங்களா எவ்வளோ வருது? இவங்ககிட்ட 15 இருக்குது. ஓகே, அது கூட எத்தனை வருது? 16 17 18 19 20 21 22. அப்போ எத்தனை ஆட் பண்ணுறாங்க? 7 ஆட் பண்ணால் எங்கே வருது? 22ல் வருது. அப்போ என்னென்னு எழுதலாம்? 15 ஓகே ப்ளஸ் 7 ஈக்குவல் டு என்ன வருது? 22ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அடுத்த மெத்தடில் எப்படி போகலான்னா, இதே 15ல் இதே 10 இருக்குது. அடுத்து எத்தனை இருக்குது? 15 இருக்குது. அதே மாதிரி 15லேருந்து 20க்கு போகிறாங்க. 15லேருந்து எங்கே போகிறாங்க? 20க்கு போகிறாங்க. அப்போ எத்தனை ஆட் பண்ணுறாங்க? 5 ஆட் பண்ணுறாங்க. ஓகே, 15லேருந்து ஃபஸ்ட்டு 20க்கு போயிடுறாங்க. அப்புறம் 21 22 எத்தனை ஆட் பண்ணுறாங்க? 10 ஆட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 15 இருக்குது. ஓகே, இது கூட எத்தனை ஆட் பண்ணுறாங்க? ஒரு 5 ஆட் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு 2 ஆட் பண்ணுறாங்க. அப்போ 5 + 2 டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 7. அப்போ 15 + 7 ஈக்குவல் டு எத்தனை வருது? 22. இந்த மெத்தட்லேயும் போடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தட் 10 20. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 25. ஓகே, 15 ஆல்ரெடி அவங்கக்கிட்ட 15 இருக்குது இல்லையா? 15லேருந்து டேரெக்டாக 25க்கு போயிடுறாங்க. அப்போ 15லேருந்து டேரெக்டாக 25னா எவ்வளோ வரும்? 10 வந்துடும். அதுக்கப்புறம் 10லேருந்து என்ன பண்ணுறாங்க? -3 சப்ராக்ட் பண்ணுறாங்க. ஏன் -3 சப்ராக்ட் பண்ணுறாங்க? 7 வருது. அப்போ தான் 25 24 23 22ல் வந்துடுது. அப்போ எப்படி எழுதலாம்? 10 - 3 7. ஆல்ரெடி எத்தனை இருக்குது? அப்போ 15 15 + 7 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 22. ஓகே, ஃபஸ்ட்டு 15லேருந்து 25க்கு போயிட்டா எவ்வளோ வருது? 10 25 ஆகிடுது. ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் எவ்வளோ வரும்? 22 தான் வரணும். அப்போ அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறாங்க. -1 -1 -1 எத்தனை மொத்தம்? -1 3 வருது. அப்போ 10 - 3 எவ்வளோ இருக்குது? 7. அப்போ 15 + 7 எல்லாம் வருது? 22. இந்த மெத்தட்லேயே நம்ம போடலாம். ஸோ 15 ஸ்டாம்ப்ஸ்
plus 7 stamps is equal to எத்தனை வரும் 22 stamps. Next, let us do Nandini and Chirag have 22 stamps. Okay, Nandini கிட்டையும் Chirag கிட்டையும் எவ்வளோ இருக்குது 22 stamps இருக்குது. Nanima brother gave them his collection of 30 stamps. Okay, Nanima okay அவங்க பாட்டியோட அண்ணா அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க 30 ஸ்டாம்ப்ஸ் கொடுத்தாங்க. how many stamps do they have? ஓகே அப்போ மொத்தமாக அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 1 2 3 4 5 இது 10 இல்லையா, அப்போ இது 10, அடுத்து இது ஒரு 10, அப்போ 20, நெக்ஸ்ட் எவ்வளோ இருக்கும் 22, இது வரைக்கும் என்ன இருக்குது அவங்கக்கிட்ட 22 இருக்குது. ஓகே அவங்க மீதி 22க்கும் அடுத்து இங்கே எவ்வளோ இருக்குது மீதி 8 ஸ்டாம்ப்ஸ் ரிமைனிங் இருக்குது. இங்கே 8 இருக்குது, இது 10, ஓகே இது 20, இது ஒரு 2, அப்போ மொத்தமாக இவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குது 22 ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. மீதி எவ்வளோ இருக்குன்னா 10 10 வரும்போது இது 30 முடிஞ்சிடுச்சு, அடுத்து ஒரு 10, அடுத்து ஒரு 10, அடுத்து ஒரு 10, அப்போ டோட்டலாக 8லேருந்து அதுக்கப்புறம் 8லேருந்து மறுபடியும் 10க்கு ஜம்ப் பண்ணுறோம். ஓகே 10 + 8 18, 18லேருந்து மொத்தம் எவ்வளோ கொடுக்குறாரு 30 கொடுக்குறாரு. அப்புறம் 18க்கு அப்புறம் இன்னொரு 10 வருது, அப்போ எவ்வளோ வரும் 10 + 10 28, அடுத்து எவ்வளோ வரும் 30 வரணும். அப்போ 30 வரணும்னா எத்தனை வரும் அது இங்கே 2 ஜம்ப் பண்ணிடுறோம், அப்போ இங்கே ஒரு 2, அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது 10 20, அப்போ மொத்தம் எதில் வருது 10 20 30 40 50, எங்கே வருது இங்கே வருது பார் 52, அப்போ இங்கே 52ல் வருது. ஓகே 10 இந்த ஒரு 10 இருக்கு இல்லையா, இங்கே ஒரு 10 20, அடுத்து இங்கே ஒரு 10 தான் ஆக்சுவலி 10ல் இங்கே 2 அவங்கக்கிட்ட இருக்குது, 8 தனியாக இருக்குது, அப்போ எவ்வளோ வரும் இது ஒரு 10 30 50, மீதி எவ்வளோ இருக்குது 52, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இது 30 போக மீதி எவ்வளோ வரும் 52. ஓகே 32 22 + 30 எவ்வளோ வரும் 52 அப்படின்னு எழுதலாம். ஓகே இந்த கின்லாடி மெத்தடை யூஸ் பண்ணி we can write. அதே மாதிரி 22 ஆர் இல்லைன்னா 22 + 30 is equal to என்ன எழுதலாம் 52 அப்படின்னு எழுதலாம். they now have 52 stamps. அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குது 52 stamps இருக்குது. Nandini and Chirag count and find out they have 37 stamps with the faces of famous person and the remaining with the pictures of monuments. ஓகே இந்த 52 மொத்த டோட்டல் நம்பர் வந்து 52 இருக்குது. இதில் 37 ஸ்டாம்ப்ஸ் என்ன இருக்குன்னா ஃபேமஸ் பர்சன்ஸ். ஓகே ஃபேமஸ் பர்சன்ஸோட முகம் இருக்கு இல்லையா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அந்த மாதிரி ராஜகோபாலாச்சாரியார் பகத்சிங் இந்த மாதிரி அப்துல் கலாம் இவங்களோட ஃபேஸஸ் இருக்குது, இதுதான் ஃபேஸஸ். ஓகே 37 ஸ்டாம்ப்ஸ் வித் ஃபேஸஸ் ஆஃப் ஃபேமஸ் பர்சன்ஸ் இருக்குது. அண்ட் த ரிமைனிங் வித் பிக்சர்ஸ் ஆஃப் மானுமெண்ட்ஸ். மானுமெண்ட்ஸ்னால் என்னென்னா நினைவு சின்னம், ஃபார் எக்ஸாம்பிள் தாஜ்மஹால் இதெல்லாம் அப்படின்னு இருக்குது. அப்போ மொத்தமாக அவங்கக்கிட்ட 52 இருக்குது. நந்தினி அண்ட் Chirag count and find they have 37 stamps with the faces of famous person and the remaining with the pictures of monuments. How many stamps with the pictures of monuments? Okay, how many stamps with the pictures of monuments do they have? மொத்தம் 52. இதில் 37 இருக்குன்னா ஃபேமஸ் பர்சன்ஸோட பிக்சர்ஸ் இருக்குது. அப்போ மீதி எத்தனை இருந்து மானுமெண்ட்ஸோட பிக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டல் 52. இதில் 37 ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு, ஃபேமஸ் பர்சன்ஸோட பிக்சர்ஸும் அதே மாதிரி மானுமெண்ட்ஸோட பிக்சர்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கு. இதில் 37 வந்து ஃபேமஸ் பர்சன்ஸ் இருக்குது, மீதி எவ்வளோ ரிமைனிங் மானுமெண்ட்ஸோட பிக்சர்ஸ் இருக்கிற ஸ்டாம்ப் எத்தனைன்னு கேட்குறாங்க. how many stamps with the pictures of monuments they have அப்படின்னு கேட்குறாங்க. I can do it this way. ஓகே ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம், இது 10 இருக்குது, இது 10 இருக்குது 20, இது எவ்வளோ இருக்குது 30, இது எவ்வளோ இருக்குது 40, இது எவ்வளோ இருக்குது 50, இது எவ்வளோ இருக்குது 52, அப்போ இங்கே 52. நெக்ஸ்ட் 37 stamp with the faces of famous person 37. ஓகே 10 இது 20 இது 30, நெக்ஸ்ட் 37 1 2 3 4 5 6 7 இது 37 இங்கே இருக்குது, இது இங்கே 52 இங்கே 52 இங்கே 37. அப்போ நடுவில் இருக்கிறதா என்ன வரணும், தட் இஸ் த பிக்சர்ஸ் ஆஃப் மானுமெண்ட்ஸ். நடுவில் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணலாம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14, மொத்தம் எத்தனை இருக்குது டோட்டலாக எத்தனை இருக்குன்னா 15 இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது 15 இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா 52லேருந்து 2 கழிச்சிட்டோம்னா எத்தனை இருக்கும் 50 வரும். 50லேருந்து 40 போயிடுச்சுன்னா 10, மீதி எவ்வளோ இருக்குது இங்கே 3, 37க்கு வரணும்னா மீதி ரிமைனிங் 3 இருக்குது. அப்போ 10 to 15 அப்படியும் எழுதலாம் 15 கவுண்ட்டு. அப்போ ஸோ தே ஹவ் 15 stamps with pictures of monuments. Can you find other ways of doing it? Okay, 52 stamps minus 37 is equal to 52. இதே தான் இப்போ போட்டோம் இல்லையா 52. ஓகே இது 10, ஓகே இது 20, இது 30, இது 40, இது 50, மீதி எத்தனை இருக்க 52. ஓகே இது 52, இது டோட்டல். அதே மாதிரி 37 எத்தனை வரும் 10 20 30, அதே மாதிரி ஃபஸ்ட் இது 31 32 33 34 35 36, இது எவ்வளோ வருது 37.
ஓகே இது 52, இது எவ்வளோ வருது 37, ரிமைனிங் எத்தனை இருக்குது 1 2 3, மீதி எவ்வளோ இருக்குது இங்கே 10 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகே இங்கே 3 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது 10 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது 15. ஓகே ஸோ 52 minus 37 equal to எவ்வளோ வரும், that is 15. ஸோ 52 minus 37 is equal to எவ்வளோ எழுதலாம் 15. 37 stamps plus 15 stamps is equal to 52 stamps அப்படின்னு எழுதலாம். ஓகே அப்படின்னு எழுதலாம். ஸோ 37 plus 15 is equal to 52. Anima, we have 52 stamps now. இப்போ மொத்தம் எங்ககிட்ட எவ்வளோ இருக்குது 52 இருக்குது. நெக்ஸ்ட் டைம் when you come, ஓகே நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது நாங்கள் வரும்போது we will have 75 stamps. ஓகே இப்போ எங்ககிட்ட 52 இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வரும்போது எங்ககிட்ட எவ்வளோ இருக்கும் 75 stamps இருக்கும். how many more stamps will they need, figure out using the number line. ஓகே இந்த நம்பர் லைனை வச்சு நீங்கள் இன்னும் அவங்களுக்கு எவ்வளோ தேவை, ஆல்ரெடி அவங்கக்கிட்ட 52 இருக்குது, அவங்க 75 அச்சீவ் பண்ணணும், இன்னும் எத்தனை ஸ்டாம்ப்பு தேவைப்படும். ஆல்ரெடி 52 இருக்குது, அப்போ இது என்னன்னு சொல்லலாம் 10 20 30 40 50, இங்கே எவ்வளோ இருக்குது 52, இது 52. ஓகே 10 20 30 40 50 60 70, அடுத்து எவ்வளோ வரும் 75. ஓகே 1 2 3 4 5, இது 75. மொத்தமாக அவங்கக்கிட்ட ரீச் ஆக வேண்டியது எவ்வளோனா 75. அப்போ இந்த 52க்கும் 75க்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். ஓகே இங்கே 52க்கு அப்புறம் 52க்கும் இங்கே இது 2 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ வரும் 8 வரும். அடுத்து இங்கே எவ்வளோ 10 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது 5 இருக்குது. அப்போ 5, ஓகே 8 + 10 + 5 எவ்வளோ வரும் 15 ப்ளஸ் எவ்வளோ வரும் 8 23. அப்போ எப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு, இங்கே எவ்வளோ இருக்குது 15, தட் இஸ் 52 ஸ்டாம்ப்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. மீதி எத்தனை சேர்த்தா 75 அச்சீவ் ஆகும்னா 8 + 10 + 5, அப்போ எவ்வளோ வரும் 23. ஓகே 18 19 20 21 23, அப்போ 23 ஸ்டாம்ப்ஸ் போட்டாங்கன்னா மொத்தம் எத்தனை வரும் 75 ஸ்டாம்ப்ஸ். ஆர் எப்படி எழுதலாம் 52 + 73 + 23 is equal to 75 stamps அப்படின்னு எழுதலாம். let us do அப்படின்ற டாபிக்ல சால்வ் யூசிங் கின்லாடி. ஓகே கின்லாடி அப்படின்றது என்னன்னா ஒரு மணிகளை வச்சு இதை இங்க பார்த்துருக்கோம் இல்லையா, முன்னாடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மணிகளை வச்சு எப்படி நம்ம ஆட் பண்றது சப்ராக்ட் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 34 + 6. ஓகே எப்படி மணிகளை வச்சு ஆட் பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பீட்ஸ் வச்சு யூஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் ஒன்னத்துல எத்தனை இருக்கு 10 20 30, இதுல வந்து ஒரு 10 இருக்கு, இதுல வந்து ஒரு 10 இருக்கு, இதுல வந்து ஒரு 10 இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் 10, நெக்ஸ்ட் 20, நெக்ஸ்ட் 30. ஓகே 30 வந்துச்சா, அதுக்கப்புறம் 4, அப்போ எப்படி வரும் 1 2 3 4, இது வரைக்கும் 34. இது வரைக்கும் எவ்வளோ வந்து 34. இது கூட எத்தனை ஆட் பண்ணணும் 6 ஆட் பண்ண சொல்றாங்க. அப்போ 6னா எத்தனை பார்க்கலாம் 1 2 3 4 5 6, அப்போ எத்தனை வரும் இது 6. அப்போ இது கூட +6 +6 ஆட் பண்ணா எவ்வளோ வருது 34 + 6 எவ்வளோ வருது 40. Solve using Ginladi. Okay, that is 23 + 12. Okay, 23 and 12 எப்படி ஆட் பண்ணுவோம். இப்போ நமக்கே தெரியும் 23 இது வந்து எவ்வளோ 10. ஓகே இதுல இருந்து இது ஒரு 10 20. நெக்ஸ்ட் எவ்வளோ இருக்கு 23. ஓகே 1 2 3. ஓகே இது 3, இது 3. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ வருது 23. ஓகே 10, இது ஒரு 10, இது ஒரு 10, இது ஒரு 3 + 3, அப்போ எவ்வளோ வருது 23. ஓகே 23 கூட எத்தனை ஆட் பண்ணணும் 12 ஆட் பண்ணணும். இப்போ 12 ஆட் பண்ணோம்னா இங்க 3 போயிடுச்சு, மீதி எத்தனை இருக்கு 7 இருக்கு இதுல. ஓகே இதுல 7 இருக்கு, மறுபடியும் எவ்வளவு வருது ஒரு 10, இதுல வந்து 7 + 1 2 3 4 5. ஓகே ஒரு 5 எடுத்துக்கிறோம் இதுல. அப்ப 7 + 5, 7 + 5 எவ்வளவு வரும் 23 + 7 30, 30 + 5 எவ்வளவு வரும் 35. அப்ப 35 இது வரைக்கும் வருது இல்லையா, இது 35. 23 + 12 = 35 அப்படின்னு எழுதலாம். இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் சி 33 - 5. இப்போ 33னா எவ்வளவு பார்க்கலாம், இது 10, இது 10, இது 10 30. 3 எவ்வளவு வரும் 1 2 3, இது 3. அப்போ இது எவ்வளவு வரும் 33. 3 வரைக்கும். அப்போ இது 10, நெக்ஸ்ட் இது ஒரு 10, நெக்ஸ்ட் இது ஒரு 10, நெக்ஸ்ட் எத்தனை இருக்கு ஒரு 3. அப்ப 33. இந்த 33ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ இது எத்தனை இருக்கு நம்மளுக்கு 3 இருக்கு. அப்போ -3, 3 இங்க போயிடுது, மீதி எத்தனை இருக்கு 1 2. அப்ப 1 2 போயிடுச்சுன்னா மீதி எத்தனை இருக்கு 10 20. நெக்ஸ்ட் எவ்வளவு வரும் 1 2 3 4 5 6 7 8. அப்ப மொத்தம் எத்தனை வரும் 28.
ஓகே, மொத்தம் எவ்வளோ 28. 33 minus 5 எவ்வளோ வரும்? தட் இஸ் 28 அப்படின்னு எழுது. 42 minus 15. 42 எப்படி வரும்? 1 10 நெக்ஸ்ட் எவ்வளோ 20 நெக்ஸ்ட் எவ்வளோ 30 நெக்ஸ்ட் எவ்வளோ 40. ஓகே, இது வரைக்கும் 40. மீதி இதுல இருந்து ஒரு 2 எடுத்துக்கிறோம். 42 இதுதான் 42. ஓகே, 10 20 30 40 இது ஒரு 2, இது ஒரு பிளஸ் 2 எவ்வளோ வரும்? 42. ஓகே, இந்த 42 மைனஸ் 15 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 15 இப்போ இதுல இருந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் நம்ம? இதுல வந்து ஒரு மைனஸ் 2 வருது, இதுல இருந்து ஒரு மைனஸ் 10 எடுத்துக்கலாம், இதுல இருந்து ஒரு 3 எடுத்துக்கலாம். 1 2 3 அப்ப இதுல இருந்து ஒரு 1 2 3 இதுல இருந்து ஒரு 3 எடுத்துக்கலாம். அப்ப மைனஸ் 10 மைனஸ் 2 ஃபர்ஸ்ட் மைனஸ் 2 மைனஸ் 10 மைனஸ் 12 இது எவ்வளவு வரும்? மைனஸ் 15. அப்ப மீதி இருக்கிறத கவுண்ட் பண்ணலாமா? ஓகே, இது ஒரு 10 இது ஒரு 10 20 அடுத்து எவ்வளோ 21 22 23 24 25 மீதி எவ்வளோ இருக்கும்? 26 26 27 அப்ப எவ்வளவு வரும்? 27 இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் a frog is jumping on the ginladi. ஓகே, frog வந்து இதே மாதிரி கின்லாடில ஜம்ப் பண்ணுது. is at 7 அது எத்தனை இருக்கு? 7 பாயிண்ட்ல இருக்கு. he wants to jump 10 beats at a time. ஓகே, எத்தனை? 10 beats at a time. mark the beats that he will jump on and write the numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு? இதுல 7ல இருக்கு. அப்ப இங்க எத்தனை வரலாம்? இது 10 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 7னா அடுத்து எவ்வளவு வரணும்? 17 வரணும். இங்க ஆல்ரெடி எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. அப்ப இதுல எத்தனை வரும்? 7 போடலாம். 1 2 3 அப்ப இதுல எத்தனை வரும்? 1 2 1 2 3 4 5 6 எங்க வரும்? 7. அப்ப இங்க என்ன வரும்? 17. அப்ப இது 17ல ஜம்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் 7ல இருந்து எங்க வரும்? 17ல ஜம்ப் பண்ணும். 3 3 விட்டுட்டு கவுண்ட் பண்ணோம். 1 2 3 விட்டாச்சு. அடுத்து எத்தனை வரும் நம்மளுக்கு? 27. அடுத்து 27ல இது ஜம்ப் பண்ணும். அடுத்து எவ்வளவு வரணும்? 37. அப்ப 1 2 3 விட்டுறணும். இந்த சைடு 1 2 3 விட்டுட்டு மீதி இங்க நம்ம போடுறோம். இங்க போடுறோம். இது எவ்வளவு? 37. அதே மாதிரி 1 2 3 விட்டு இது எவ்வளவு? இது 47. 1 2 3 விட்டுட்டு இது எவ்வளவு வரும்? 57. அடுத்து 1 2 3 விட்டுட்டு இது எவ்வளவு? தட் இஸ் 67. அடுத்து 1 2 3 விட்டுட்டோம்னா இது எவ்வளவு? தட் இஸ் எக்ஸாக்ட்லி 77. அப்ப இது ஃப்ராக் 27 37 47 57 67 அடுத்து 77ல இது ஜம்ப் பண்ணுது அப்படின்னு எழுதலாம். இதுதான் ஃப்ராகோட ஜம்பிங். Okay, a frog jump in Ginladi is at 7. He wants to jump 10 beats at a time. Mark the beats that he will jump on and write the numbers. Next, third one, the frog again jumps forward by 10 each time. Mark the places where the frog will land. இங்க எவ்வளவு இருக்கு? 23ல ஃபர்ஸ்ட் frog வந்து 23 பாயிண்ட்ல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 10 10 மார்க் பண்ணணும். அப்ப எத்தனை வரலாம்? இங்க 1 2 3 விட்டுட்டு நம்ம எழுதுறோம். அடுத்த தேர்ட்ல 1 2 3 இங்க 7 இருக்கு. ஒரு 3 விட்டுட்டோம்னா இங்க என்ன வருது? தட் இஸ் 33. அதே மாதிரி 1 2 3 இது 43. அடுத்து 1 2 3 இங்க விட்டுட்டோம்னா இங்க என்ன வரும்? 53. 1 2 3 இங்க எவ்வளவு வரும்? 63. அடுத்து 1 2 3 இங்க எத்தனை வரும்? 73. இது 73. அப்ப 23ல ஜம்ப் ஆகி 33 43 53 63 73 அப்படின்னு எழுதலாம். 33 43 53 63 73 அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட், the grasshopper jumps backward by 10 each time. Okay, the grasshopper நம்ம வெட்டுக்கிளின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுது? backward by 10 each time. mark all the beats that the grasshopper will jump and write the numbers. இப்போ முன்னாடி எல்லாம் ஃபார்வர்ட்ல போச்சு. இப்போ 23னா 33 43 53 63. இப்போ இது என்ன வருதுன்னா பேக்வர்ட்ல வருது. பேக்வர்ட்னா இவ்வளவு 76 அடுத்து இவ்வளவு 66 அடுத்து 56 46 அந்த மாதிரி. இப்போ பேக்வர்ட்லனா எத்தனை இருக்கு? 1 2 1 2 3 4. அப்போ 4ல வந்து எவ்வளவு இருக்கு? 76. ஃபர்ஸ்ட் 80 80 அடுத்து எவ்வளவு வரும்? 80 80 79 அடுத்து 77 அடுத்து 70 76. அப்ப அதே மாதிரி இங்க எவ்வளவு வரணும்? 66 வரணும். இது மொத்தம் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அப்ப 4 தாண்டி நம்ம பாயிண்ட் வைக்கணும். 4 தாண்டினா 1 2 3 4. அப்ப இதுல இங்க வரணும். அப்ப இது எவ்வளோ? 66. அடுத்து அதே மாதிரி 1 2 3 4. அப்ப இது வந்து இது அடுத்து வரும் 46க்கு அப்புறம் 36. அடுத்து இங்க வந்து 1 2 3 4 400 விட்டுடணும். 4 அப்ப எவ்வளவு வரும்? 26 26. அடுத்து 1 2 3 4 5 6 இது எவ்வளோ? 16. அடுத்து 1 2 3 4 5 6.
அப்போ 6, 16, 26, 36, 46, 56, 66. இதை வச்சு நம்ம அப்படியே ஒரு பேக்வேர்டு இப்போ 76, 66, 56, 46, 30, 16, 20. Next, some ants are carrying big leaves to their homes. They will eat leaves in the rainy season. Nanima can tell how many ants there without looking under the leaves. Can you tell how many ants there are under the leaves? இப்போ some ants என்ன பண்ணும், எறும்புகளோட சிறப்பு என்னன்னா அது மழை காலத்துல அதால போய் பொருளை தேட முடியாது. அதால என்ன பண்ணும், வெயில் காலத்திலேயே தனக்கு தேவையான உணவுகள்லாம் சேமித்து வைக்கிற பழக்கம் எறும்புகளுக்கு உண்டு. கூட்டம் கூட்டமா போயிட்டு அந்த வேலையை செய்யும். அப்ப கேரிங் பிக் லீவ்ஸ் டு தேர் ஹோம்ஸ். ஓகே, ஒரு பெரிய லீவ்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தூக்கிட்டு போகுது. They will eat the rainy season. Nanima can tell how many ants there are without looking under the leaves. Can you tell how many ants are there under the leaves அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் fill the answer in the boxes provided கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை இருக்கு, 1 2 3 4 இருக்கு. ஓகே, 1 2 3 4 இருக்கு. இப்போ 4 கூட எத்தனை சேர்த்தா 10 வரும் நம்மளுக்கு, 4 கூட பிளஸ் 6 சேர்த்தோம்னா 10 வரும். ஓகே, 4 கூட பிளஸ் 6 சேர்த்தா எவ்வளவு வரும் நம்மளுக்கு, 10 வரும். இது ஒரு 10. அப்புறம் 10ல இருந்து இன்னொரு 10 போட்டோம்னா எவ்வளவு வரும் நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட் 4 கூட 6 ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் பிளஸ் 10 கூட பார்த்தா எவ்வளவு வரும், தட் இஸ் 20 வரும். இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 26. அப்ப பிளஸ் எவ்வளவு வரும், 5. அப்ப எவ்வளவு வருது, 10. ஓகே, ஃபர்ஸ்ட் 6 வந்தா 10, அப்புறம் 20. இங்க எவ்வளவு இருக்கு, 26ல இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன, 25. அப்ப எத்தனை வரும், 10 16, மீதி எவ்வளவு 21 அப்படின்னு எழுதலாம். இந்த பாக்ஸ்க்குள்ள எவ்வளவு எழுதலாம், 21 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி இந்த 6 எவ்வளவு, அதே மாதிரி இன்னொரு சம் இருக்கு. தட் இஸ் இங்க லாஸ்டா என்ன இருக்குன்னா 72 இருக்கு. 2 கூட எத்தனை ஒரு 8 சேர்த்தோம்னா எவ்வளவு வரும், 80. ஓகே, 72 கூட பிளஸ் 8 சேர்த்தோம்னா எவ்வளவு வரும், 80. ஓகே, 80 இங்க எவ்வளவு இருக்கு, இங்க பிளஸ் 3. அப்ப 8 பிளஸ் 3 எவ்வளவு வரும், தட் இஸ் 11. அப்ப 72 பிளஸ் 11 எவ்வளவு வரும், 83 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் fill in the table by jumping as instructed. ஓகே, இதை ஜம்ப் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளவுனா 5 5 ஜம்ப் பண்ணணும். இங்க 6 6 ஜம்ப் பண்ணணும். அடுத்து 9 9 ஜம்ப் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கு, 34. அப்ப 34 கூட 5 ஆட் பண்ணா எவ்வளவு வரும், 39. ஓகே, 34. ஓகே, பிளஸ் 5 எவ்வளவு வரும், 34. ஆஃப்டர் 4 எவ்வளவு வரும், 5 6 7 8 9. அப்ப 39. அப்ப 34 கூட 5 ஆட் பண்ணா 39. 39 கூட ஒரு 5 ஆட் பண்ணா எவ்வளவு வரும், தட் இஸ் 9க்கு அப்புறம் 10 11 12 13 14 வரும். அப்புறம் 44. இது வந்து 39. அடுத்து எவ்வளவு வரும், 44. அப்புறம் 44 கூட ஒரு 5 ஆட் பண்றோம். அப்ப எவ்வளவு வரும், 5. 5க்கு அப்புறம் 6 7 8 9. அடுத்து 49. அப்ப எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் 34 கொடுத்துட்டாங்க, 39. ஓகே, 39க்கு அப்புறம் என்ன வரணும், 44. 44க்கு அப்புறம் என்ன வரணும், 49 அப்படின்னு எழுதலாம். ஓகே, அடுத்து அதே மாதிரி 56 கூட 5 ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வரும், தட் இஸ் 61. 61 கூட 5 ஆட் பண்ணா 66. 66 கூட ஒரு 5 ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வரும், 71 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி 87 இங்க பாத்தீங்கன்னா 87. அடுத்து 82 குறையுது, 5 5 குறையுது. அப்ப 87 ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 87 கூட ஓகே எவ்வளவு இருக்கு, மைனஸ் 82. 87 மைனஸ் 5. அப்ப 5 1 2 3 4 5 6 7. 7ல 2 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும், 5. அப்ப 5. அப்ப என்ன ஆகுது, இது சப்ராக்ட் பண்ணணும். அப்ப 87 மைனஸ் 5 எவ்வளவு இருக்கு, 82. அடுத்து 82 மைனஸ் 5 சப்ராக்ட் பண்ணணும். 82 மைனஸ் 5. ஓகே, அது கூட சப்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளவு வரும், மைனஸ் 5. ஓகே, எவ்வளவு வரும், இங்க 2ல 5 போகாது. அதால என்ன பண்றோம், பாரோ பண்ணிடும். அப்ப இது 7 ஆயிடும். அப்ப 7 ஆயிடுச்சுன்னா எவ்வளவு வரும், தட் இஸ் 77. ஓகே, 77 எழுதலாம். 77. அடுத்து 77ல 5 போச்சுன்னா எவ்வளவு வரும், 72 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜம்ப் 6 ஜம்ப் பண்ணும். 28 பிளஸ் 6 எவ்வளவு வரும், 34. 34 பிளஸ் 6 நமக்கே தெரியும் எவ்வளவு, 40. 40 பிளஸ் 6 எவ்வளவு, 46. அதே மாதிரி இங்க சைடு 59. ஓகே, 59 கூட 6 ஆட் பண்ணா 65. 65 கூட ஒரு 6 ஆட் பண்ணா 71. ஓகே, 71 கூட ஒரு 6 ஆட் பண்ணோம்னா 77. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் சப்ராக்ட் ஆகுது, 73. இங்க வந்து 67 வருது. அப்ப 67ல இருந்து மறுபடியும் என்ன பண்றோம், மைனஸ் 6 பண்றோம். 7ல 1 போச்சுன்னா 1. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு, இங்க 6. அப்ப எப்படி எழுதலாம், 61. மறுபடியும் 61ல இருந்து ஒரு 5 சப்ராக்ட் பண்றோம். 61ல இருந்து மறுபடியும் ஒரு 6 சப்ராக்ட் பண்றோம். 1ல 6 போகாது, அதால பாரோ பண்றோம். அப்ப என்ன ஆயிடுது, இது 11 ஆயிடுது. இது என்ன ஆயிடுது, 5 ஆயிடுது.
அப்போ 11னா 6க்கு அப்புறம் ஆஃப்டர் 6 7 8 9 10 11. ஓகே 11 வருது. அப்போ 5 இங்கே ஆல்ரெடி ஒரு 5 இருக்கு. அப்போ இந்த 6 போயிடுச்சுன்னா 5. அப்போ 55 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி அப்போ இது வந்து இப்படி ஜம்ப் பண்ணுறோம். இப்படி ஆரோ மார்க்கு இப்படி போடுறோம். அதே மாதிரி ஆரோ மார்க் இப்படி இங்கே ஆரோ மார்க் இப்படி ஆரோ மார்க் இப்படி இங்கே என்ன வருது இங்கேருந்து ஆரோ மார்க் இங்கேருந்து ஆரோ மார்க் இப்படி போடுறோம். இது ஆரோ மார்க். அடுத்து அதே மாதிரி இங்கே என்ன இது இங்கேருந்து இங்கே ஆரோ மார்க் போடுறோம். இங்கேருந்து இங்கே ஆரோ மார்க் அங்கே மேலே போகுது. நெக்ஸ்ட் ஜம்ப் பை 9. ஓகே 9 ஜம்ப் பண்ணணும். இப்போ 29 கூட ஒரு 29. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் 29 கூட என்ன ஆட் பண்ணுறோம் ஒரு 9 ஆட் பண்ணுறோம். 9 + 9 18 மீதி எவ்வளோ 3. அப்போ 38 போட்டாங்க. நெக்ஸ்ட் 38 கூட ஒரு 9 சேர்க்குறோம். 38 கூட 9 சேர்த்தா 47 கூட 9 சேர்த்தோம்னா 56. நெக்ஸ்ட் 12 இருக்கு. 12 கூட ஒரு 9 சேர்த்தோம்னா எவ்வளோ வரும் 21. இங்கே அப்படியே ஒரு ஏரோ மார்க் போடலாம். இங்கே அப்படியே ஒரு ஏரோ மார்க் போடலாம். 21 கூட ஒரு 9 சேர்த்தோம்னா நமக்கு 21 கூட 9 சேர்த்தா 30 கூட 9 சேர்த்தா 39 வந்துச்சு. நெக்ஸ்ட் 93 84 இது என்ன கொடுத்துருக்காங்க சப்ராக்ஷன். ஓகே 93 மைனஸ் 9. 93 கூட எது வரணும் -9. இப்போ 93ல 9 போகாது. அதால இங்க என்ன பண்றோம் 1 பாரோ பண்றோம். அதால இது 8 ஆயிடுது. அப்ப ஒரு 4 ஆயிடும். மறுபடியும் எவ்வளவு இருக்கு 8 இருக்கு. அப்ப 84 இது வந்தாச்சு. நெக்ஸ்ட் 84 கூட என்ன ஆட் பண்றோம் ஒரு -9 சப்ராக்ட் பண்றோம். ஓகே 84 கூட ஒரு -9 சேர்த்தா இங்க என்ன வரும் 4. இது 7 ஆயிடும். இங்க 4 வரும் 14. அப்ப 14 கூட சேர்த்தோம்னா எவ்வளவு வரும் 5 அடுத்து ஒரு 7. அப்ப எவ்வளவு போடலாம் 75. நெக்ஸ்ட் 75ல ஒரு 9 போச்சுன்னா எவ்வளவு வரும் தட் இஸ் 66. அப்ப கீழ இருந்து போறோம் 66 ஜம்ப் பண்ணா 75ல ஒரு 9 கூட போனா 84 கூட ஒரு 9 ஜம்ப் பண்ணா 93 அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Up to this part 1 gets over. We'll meet part 2 in the next video. If you want more video, like, share and subscribe Chem Free Tutorial.